ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வீடுகளில் ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா யாராவது தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விக்கியில் சாப்பிட்றோம். வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம், யாராவது வந்து நான் வாப்பா நான் நாங்கள் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டா தெரியாதவங்களாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலாவில் போகிறோம். ஸோ இந்த டைமில் நான் பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஆன் ஆன்லைன், ரைட்? அப்படி இருக்கும்போது ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ராவலு, டிக்கெட் புக்கிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைனில் இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாமோட ஆன்லைன் சர்வீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற ரொம்பவே வியர்டான 5 ஆன்லைன் சர்வீசஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. அஞ்சாவது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா breakupservice.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இருக்குது. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பையன் இருக்கான் அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட லவ்வோ சொல்லி எல்லாத்தையும் ஓகே பண்ணி கடைசியில் ஃபேமிலியிலலாம் சொல்லி அவ்வளோ சண்டைக்கு அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கிட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களோ அதே மாதிரியே இங்கே பிரேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறேன், நான் போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படுவா. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு 500 ரூபா சம்திங் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லவ்வருக்கு டெக்ஸ்ட்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆளுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 700 பிரீமியம் பேக்லாம் போட்டீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி உங்க ஆளுக்கு உங்களுக்கு பிடிக்கலங்க, ஸோ அதனால அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே வந்து உங்க ஆளை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க, நீங்க பிரேக்கப்னு சொன்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிற பிரீமியம் பேக்கே அதுதான். கிட்ட ஒரு 5000 ரூபாய் கிட்ட வரும். அதை நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா நேரா அவங்க வீட்லயே போயிட்டு ஒரு பாட்டாவே பாடி உங்க மெசேஜ் லெட்டரை சொல்லிடுவாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஒருவேளை நம்ம கிட்ட வந்து யாராவது சண்டை போட்டா அவன்ட்டு சாரி கேட்காம போனா நமக்கு பயங்கர கடுப்பா வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சாபம் விடுவோம். சாவுல புளிய மக்களுக்கு சாவும்ல செத்த பையில. ஆனா அந்த டைம்ல கூட நமக்கு எப்படி சாபம் விடுறேன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல, ஆனா இப்ப எனக்கு சாபம் விட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்வீஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி ப்ரொஃபஷனல் சாபம் விடுறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க நார்மலான ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா நார்மலா நாசமா போக, அழிஞ்சு போக, ஸோ இந்த மாதிரியான சாபங்களை விடுவாங்க. ஒருவேளை பிரீமியம் பேக் மாதிரியான நீங்க விஷயங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா காதுல கேட்க முடியாத அளவுக்கு பச்சை பச்சையா சாப்பிட விடுவாங்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போதும். உங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்க, அவங்க முன்னாடி நீங்க வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க கையில காசும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சர்வீஸை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹியூமன் சர்வீஸ் கான்ட்ராக்ட். உங்கள் வீட்டில் வந்து டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க ஒரு மனுஷனை உள்ளே படுக்க வச்சு தான் கொண்டு வருவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வியர்டாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டோட ரன்னிங்கில் தான் இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க, எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது, ஸோ நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வெப்சைட். rentafriend.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெளில சாப்பிட போகிறீங்க, நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க, எனக்கு ஒரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு பே பண்ணி அதில் இருக்கிற ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் ஹையர் பண்ணிக்கலாம். அவங்களோட நீங்கள் தேட்டருக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த rentafriend.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம். இதுவே ரிவர்ஸ்லேயும் நமக்கு ஒர்க் ஆகும். உங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவைலபிளாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் காசுலாம் தர வேணாம், ஜஸ்ட் சேட் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வெளில எங்கேயா சுற்றிக்கலாம். உங்க ஃப்ரெண்டு குளிக்கவே மாட்டாரா, ரொம்பவே அழுக்கா சுத்திட்டு இருக்காரா, போன பொங்கலுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை இன்னும் மாத்தாம இருக்காரா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் myfriendsmell.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது குளிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் காசை போட்டு பே பண்ணி அவங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க அந்த சென்ட்டு, சோப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்சல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அனுப்புனீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. யார் அனுப்புனானே தெரியாமல் ஃப்ரம் அட்ரஸே இல்லாமல் தான் போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சண்டையும் வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி குளிக்காம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கொஞ்சம் காசு பே பண்ணி அவருக்கு சென்ட் பாட்டிலாவது அனுப்பிச்சு வைங்க, அவரு ஜஸ்ட் சென்டாவது அடிச்சுக்கிட்டோம்.
ஸோ இந்த 5 வெப்சைட்ல உங்களுக்கு எந்த வெப்சைட்டை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்க பர்சனலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 5 வெப்சைட்ல எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.